ஆண் கடவுளர்கள் பெண் கடவுளர்கள் என்ற பாகுபாடு எங்குமே கிடையாது. இதை முதலிலே மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அதுக்குத்தான் நமக்கு எப்படி பதிய வச்சிருப்பான்னு பார்த்தோம்னா, சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்பதை சொல்லி இருப்பார்கள். பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரன் இவர்கள் மூவருடைய தொழில் என்ன? படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 தொழில்களையும் இவர்கள் சரிவரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எனர்ஜி, சக்தி என்பது அவசியம். அந்த ஆதி பராசக்தி என்ன பண்றா? தன்னுடைய அம்சங்களையே சரஸ்வதியை பிரம்மாவிற்கும், மகாலட்சுமி திருமகளை என்ன பண்றா? அப்படியே விஷ்ணுவிற்கும், அதே மாதிரி மலைமகளாகிய அந்த பார்வதி அன்னையை அப்படியே பரமேஸ்வரனிடத்திலும் கொண்டு சேர்த்து விடுகிறாள். அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு புராணம் எல்லாம் சொல்றது. சம்சாரம் அது மின்சாரம்னு சொல்லியிருப்பா தெரியுமா? மின்சாரம்னா என்ன அர்த்தம்? ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே அர்த்தம். அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் நோன் அஸ் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்றோம். எதற்காக பெண்களை மின்சாரத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறார்கள் சொன்னா, அவர்கள் இயக்க ஆற்றல், இந்த எலக்ட்ரான்களினுடைய மொத்த தொகுப்பு. அந்த எலக்ட்ரான் இல்லைன்னு சொன்னா இந்த புரோட்டானுக்கே வேலை இல்லை. நம்ம இப்படி புரிஞ்சுக்கலாமே, சக்தி இல்லையேல் சிவம் என்பது இல்லை, அது வெறும் சவம் தான். அது அப்படியே ஜடப்பொருளாகத்தான் இருக்கும். ஆக அந்த ஜடப்பொருள் இயங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சவமானது இயங்க வேண்டும் என்று சொன்னால், அந்த சவமானது சிவமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சக்தியினுடைய துணை என்பது அவசியம்.